அண்மைச் செய்தி. தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா காலமானார். அவருக்கு வயது 84. தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா காலமானார். சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் அதிகாலையில் உயிர் பிரிந்தது. உடல்நலக்குறைவால் வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா காலமானார். அவருக்கு வயது 84. உடல்நலக்குறைவால் வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குநராகவும் முன்னணி இயக்குநராகவும் வலம் வந்திருக்கக்கூடிய இயக்குனர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக இன்று சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட பல திரைப்படங்கள் முன்னணி திரைப்படங்களாகவும் மண் சார்ந்த திரைப்படங்கள் என பல திரைப்படங்களை இயக்கியிருக்கக்கூடியவர் பாரதி ராஜா. அவருக்கு வயது 84. கிட்டத்தட்ட பல நாட்களாக மருத்துவமனையில் தொடர்ந்து உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய அவர் இன்று அதிகாலை 4 மணி அளவில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளதாக அவர்களுடைய உறவினர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தமிழ் சினிமாவில் அவருடைய வருகைக்கு முன், அவருடைய வருகைக்கு பின் என்கின்ற சொல்லும் அளவிற்கு தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்து இந்த இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்குநராகவே பாரதி ராஜா அவர்கள் வலம் வந்திருக்கின்றார். பாரதி ராஜா அவர்களுடைய அறிமுகத்தின் காரணமாக பல இந்திய தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல நடிகர்களும் பல நடிகைகளும் இன்று திரையுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவருடைய படங்களில் அறிமுக நடிகராகவும் அறிமுக நடிகையாகவும் வாய்ப்பு கிடைக்காதா என்ற பல எண்ணத்தில் பல நடிகர்கள் அவருடைய திரைப்படத்தில் பணியாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கனவிலும் இருந்து வந்தனர். அந்த வகையில் அவர் தமிழ் சினிமாவில் அறிமுகம் படுத்தியிருக்கக்கூடிய பல நடிகர்களும் நடிகைகளும் இன்று முன்னணி நடிகர்களாக தமிழ் சினிமாவில் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். மகா கலைஞனினுடைய இந்த வாழ்க்கையில் இருந்து பல நடிகர்களும் நடிகைகளும் தொடர்ந்து அவருடைய இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பாரதி ராஜாவுடைய சொந்த ஊரான தேனி மாவட்டம் அள்ளிநகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அவர் 1941ஆம் ஆண்டு அவர் பிறந்திருக்கின்றார். இவருக்கு சகோதரிகள் 3 பேரும் சகோதரர்கள் 3 பேரும் என மொத்தம் 6 பேர் உடன் பிறந்தவர்களாக இருந்திருக்கின்றனர். படிக்கும் போது நடிக்கக்கூடிய ஆர்வம் வந்திருக்கக்கூடிய அந்த பேரிலேயே சென்னைக்கு சினிமாவில் வாய்ப்பு தேடி வந்திருக்கக்கூடிய அவர் நாடகங்கள் பார்த்தும் அதே போன்று நாடகங்களுக்கு கதை எழுதியும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பணியையும் பார்த்து வந்திருக்கின்றார். சுகாதார ஆய்வாளராக வேலை கிடைத்த போதும் ஊராக சென்று மக்களிடம் நோய் பற்றி விசாரித்து ரிப்போர்ட் செய்கின்ற அந்த ஒரு வேலை இருந்த பொழுதும் அந்த வேலையும் மிகவும் ஆர்வமாக செய்து வந்திருக்கின்றார். பண்ணைபுரம் சென்ற போது இளையராஜாவையும் அதே போன்று கங்கை அமரன் உள்ளிட்ட அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைத்திருந்தது. தொடர்ந்து இளையராஜா அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் பாரதி ராஜாவுடைய குடும்பத்தினருக்கும் மிகவும் ஒரு நெருங்கிய ஒரு உறவாகவே தொடர்ந்து நீடித்து வந்தது. பல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மண் சார்ந்த திரைப்படங்கள் பலவற்றையும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்குநராகவே பாரதி ராஜா வலம் வந்திருக்கின்றார். தேனி அள்ளிநகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அவர் தமிழ் திரைப்படங்களை வெளிப்புற படப்பிடிப்பு பகுதிகளுக்கு கொண்டு சென்ற என்ற பெருமைக்கு உரிய ஒரு இயக்குநராகவே வாழ்ந்து வந்திருக்கின்றார். அரங்கத்திற்குள், அதாவது ஒரு செட் அமைத்து ஒரு ஸ்டுடியோக்குள் எடுக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய தமிழ் சினிமாவின் கலாச்சார அந்த படப்பிடிப்புகளை வெளிப்புற படப்பிடிப்பில் எடுத்து அதற்கான ஒரு பெருமையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அறிமுக அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குநராகவே பாரதி ராஜா பார்க்கப்படுகின்றார். இசையமைப்பாளர் இளையராஜாவுடன் இணைந்து மறக்க முடியாத பல பாடல்களை அவர் தந்திருக்கக்கூடிய ஒரு இயக்குநராகவே பாரதி ராஜா திகழ்ந்து வருகின்றார். ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா போன்ற பல கதாநாயகிகளை இவர் அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார். ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா உள்ளிட்ட பல நடிகைகளும் அந்த காலகட்டத்தில் அவர் பாரதி ராஜா அறிமுகம் செய்த காலகட்டத்தில் முன்னணி நடிகைகளாகவும் தற்பொழுதும் வலம் வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகைகளாகவே பார்க்கப்படுகின்றது. அதே போன்று சில திரைப்படங்களில் பாரதி ராஜா நடித்திருக்கின்றார். அண்மையில் பாரதி ராஜாவினுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா கடந்த வருடத்தின் பொழுது
கடந்த வருடத்தின் பொழுது உயிரிழந்திருந்தார். அந்த வகையில் அந்த சமயத்திலிருந்தே பாரதி ராஜாவுக்கு சில நாட்களிலிருந்து உடல்நிலை சரியில்லை என்கின்ற அந்த ஒரு தகவலானது தொடர்ந்து பரவி வந்தது. அது தொடர்ந்து அவர் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்தார். அண்மையில் நடிகை ராதிகா சரத்குமார் தான் நடித்து வெளியான தாய்க்கிழவி திரைப்படத்தினுடைய வெளியீட்டு நிகழ்வை காண்பிக்க வேண்டும், தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இயக்குனருக்கு தன்னுடைய ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றியை காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் மருத்துவமனைக்கு சென்று பாரதி ராஜாவையும் சந்தித்து பேசியிருந்தார். அந்த திரைப்படத்தின் அந்த நிகழ்வின் பொழுதும் பாரதி ராஜா நல்ல ஒரு நினைவுடன் ராதிகாவை நினைவு கூர்ந்து அந்த அவர்களுக்கான அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டதாகவும் ராதிகா ஒரு வீடியோவையும் பதிவிட்டிருந்தார். அந்த வகையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய பாரதி ராஜா இன்று அதிகாலை 4 மணி அளவில் உயிரிழந்துள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. தேனியிலிருந்து அவருடைய குடும்பத்தினர்கள் தற்பொழுது சென்னைக்கு விரைந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சில மணி நேரத்தில் அவருடைய அஞ்சலிக்காக ஏற்பாடு செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய கேஷினோ டிரைவ் என்கின்ற அந்த பகுதியில் அவருடைய இல்லமானது அமைந்திருக்கின்றது. அந்த இல்லத்தில் அவருடைய இறுதிச் சடங்குகள் பணிகளானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவருடைய இறுதிச் சடங்கு பணிகள் தேனியில் இருக்கக்கூடிய அள்ளிநகரம் பகுதி நடைபெறுமா அல்லது இங்க சென்னை நடைபெறுமா என்கின்ற அந்த தகவலும் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய குடும்பத்தினரிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று பாரதி ராஜா கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் புட்டண்ணா கனிகளின் உதவியாளராக தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடங்கியிருக்கின்றார். சிறு வயது முதலேயே நடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வத்தில் தொடர்ந்து பல நாடகங்களுக்கு கதை எழுதியும் நடித்தும் தொடர்ந்து வந்திருந்தார். அந்த வகையில் தமிழ் திரைப்படத்தில் எப்படியாவது தன்னுடைய பயணத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் கன்னட திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் புட்டண்ணா கனகலின் உதவியாளராக தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றார். பின்னர் பி புள்ளையா, கிருஷ்ண நாயர், அவினாசி மணி, ஜெகநாதன் ஆகியோருக்கு தொடர்ந்து உதவி இயக்குநராகவும் பணியாற்றி வந்திருந்தார். இவருடைய முதற் படமான 16 வயது நிலை திரைப்படத்தில் திரைக்கதை எழுதி இயக்கியிருந்தார். கிராமத்து திரைப்படம் என்கின்ற புதிய வகை உருவாக்க அப்போதைய நடைமுறையில் இருந்த காட்சிகளை மாற்றி அமைத்து இவருடைய பாணியில் படமாக்கினார். அதாவது இயல்பாக ஒரு கிராமத்து மண் சார்ந்த படம் என்கின்ற பொழுது அதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எல்லையை தாண்டி அந்த திரைப்படத்தை இயக்க முடியாது என்கின்ற அந்த ஒரு கோணம் இருந்த பொழுது அதை சார்ந்து தன்னுடைய பாணியில் தனக்கே உரித்தான தன்னுடைய கதையிலும் அதே போன்று அந்த இயக்கத்திலும் அவருக்கேற்ற பாணியில் அந்த திரைப்படத்தை பாரதி ராஜா அவர்கள் உருவாக்கி இருந்தார். மண் சார்ந்த திரைப்படத்திற்கு ஒரு அடித்தளமாக 16 வயது நிலை திரைப்படம் அமைந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய கமல்ஹாசனும் சரி, ஸ்ரீதேவி போன்ற பல நடிகைகள் அவர்களுக்கு அந்த திரைப்படங்கள் ஒரு திருப்புமுனை திரைப்படமாக அமைந்திருந்தது. அதை யாரும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு திருப்புமுனை திரைப்படமாகவே இன்னமும் தமிழ் சினிமாவால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திரைப்படமாகவே 16 வயது நிலை திரைப்படம் திறந்து வருகின்றது. கிராமத்து திரைப்படம் என்ற புதிய வகையை உருவாக்க அப்போதைய நடைமுறையில் இருந்த காட்சிகளை மாற்றி அமைத்து இவருடைய பாணியில் படமாக்கியது அவர் பெற்றிருக்கக்கூடிய சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.